சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே, மெய்வழி நாம நன்னாதமே, மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம். மெய்யாகவே சதுரிகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வாக்குடைய மலங்கடத்தி வயங்கா நின்று வல்லபையின் வசம் படிந்த வாசத்தாலே நீக்கரிய மும்மலங்கள் பொடியும் சாயை நின்றிலங்கும் பூரணத்தின் புதுமை ஏறி தேக்குமந்த நாகரத்தை தொட்டு ஊனி சேருமதி அமுத கலை பொங்கி சிந்தும் வாக்குடைய வாக்கருளும் வாணி சக்தி வளர்ஞான திருநடனம் வயங்கும் காப்பே எல்லாண்டு எண்ணிலடங்கா காலம். இந்த மனிதன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, யமபாதையை தடுக்கும் எந்திரம் என்ற பாடலிலே தெய்வம் இந்த மனிதனை இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்கள். எல்லாண்டு எண்ணில் அடங்கா காலம் வல்லமையும் சிசிரப்பும் வாழ்வினுக்கே வந்த மனு வரமான சொர்க்கபாதி வாழ்வினுக்கே வந்த மனு நெடுங்கால வாழ்வினுக்கு நிலத்தில் படைத்த மனு அண்டமானை துள்ள பொருள் அனைத்தும் மனுவுனுக்கே. கொடுத்தது யாரு? கொடுத்தான் பரம் பெரியோன். எதுக்காக கொடுத்தாரு? குறித்த பெரும் வாழ்வினுக்கே. ஆனா நம்ம லட்சணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, இதை விட்டு நாரி ஜத்தி
எரிதீட்டாய் போராயே. அந்த வாழ்வுக்காக தீட்டாகி சாக போற அந்த கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகி சாகக்கூடிய அந்த வாழ்வுக்காக இறைவன் மனிதனை படைக்கவில்லை. சரி, அப்ப எதுக்காக படைச்சாரு? சொர்க்கபதி வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்தமனு, பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்தமனு, வரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்தமனு, நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்தமனு, படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தது தன்னை வணங்க என்று வேதங்களிலே இறைவன் கட்டளையிட்டுள்ளார். அப்போ இந்த உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகத்துல 7 பிறப்பு இருக்கிறது ஒத்துக்கிறாங்களா இல்லையா? மனிதன் 7 பிறப்பு எடுக்கிறான், திட்டுறாங்க. நீ 7ஆம் பிறப்புலையும் கீழாம் பிறப்பா தான்டா நீ போவ அப்படின்னு கோபத்துல திட்டிக்கிறாங்க. ஆனா அந்த 7 பிறப்பு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா செத்து செத்து பிறக்கிறதுன்னு தான் உலகம் சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னு நம்ம ஆண்டவங்க நமக்கு அதை தெள்ள தெளிவா நம்ம அறிவில் படும்படி எடுத்து பேசுறாங்க. போன முறை மனித பிறப்பின் ரகசியங்கள் அப்படின்னு பேசணும். இப்போ 7 பிறப்பின் செயல்பாடுகள், மனிதனுடைய 7 பிறப்பின் செயல்பாடுகள் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அதனுடைய சுருக்கம் தான் இந்த பாடல்ல தெய்வம் பாட்டா எழுதி வச்சிருக்காங்க. மனிதன் யாரு, அது அப்புறம். இந்த வாரம் இதுல கண்டினியூவா பார்க்கலாம். வசந்த காலம் இருக்குது. இந்த 7 பிறப்பு முடிஞ்சாதானே வசந்தத்துக்கே போக முடியும். இந்த 7 பிறப்பினுடைய ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் வாழ போற காலம் பூரா வசந்த காலம்தான். இப்ப அதை பார்ப்போம். வசந்தம் வந்துருச்சே. ஆமா, 7 பிறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மன்னோ, நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு, 6ஆம் பிறப்பிலேயே அனித்தியனா போனாக்கால், 7ஆம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயேல், பேரா பெருநட்டமுடன் போனமென்றே பெரும் வரும், தேரா பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து. ஜீவவித்து சிதறி போச்சுன்னா நம்ம கதி என்ன? இங்கேயே முத்திர குத்திர நரகவாதி, முகம் விகாரம் அடைஞ்சிருது, கண்ணு கலங்கிருது, மூக்கு உடைஞ்சி போகுது, தேகம் விரைச்சி போகுது, ரத்தம் சீழா மாறிடுது, அவனுடைய முகத்துல பார்த்தா வெளிரி போகுது, பயம், யமனை கண்ட உடனே பயப்படுற அந்த பயத்துக்கு அளவுண்டா? அததான் தெய்வம் சொல்றாங்க, பேரா பெரு நட்டமுடன் பொனம் என்ற பேரும் வரும், தேரா பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து
என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே, இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை. இப்படி எல்லாம் போறதுக்கா நான் உன்னை என் சாயலா படைச்சேன். இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையார் பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னும் பொழுது எவ்வளோ மனவேதனை அடைவாங்க. என்னடா இப்படி இருக்கு, எப்படியாச்சும் நல்ல புத்தியை வரணுமே அப்படின்னு தானே கேட்பாங்க. ஆனா இறைவன் உலகத்தந்தை அல்லவா, அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஏங்குறாங்க. அடப்பாவி, நான் என் சாயலா உன்னை படைச்சேனே, இதற்காகவா உன்னை படைச்சேன்? வேதத்துல கேட்கிறாங்க. ஆகிய சூரத்தை கொண்டு மனிதனை யாம் படைத்தோம். ஆனா மனிதனுடைய கடமை இறைவனை சந்திக்கிறதுங்கிறத உத்தரவு பண்றாங்க. அதுதான் 7ஆம் பிறப்பினுடைய ரகசியம். அது பின்னாடி பார்ப்போம். அப்ப இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை. சரி, 7 பிறப்புன்னா 6 பிறப்பு வரைக்கும் நம்ம இதுலதான் இருக்கிறோங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்ப அது என்னதுன்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. 6 வீர பின்னதென்றி அறியாய் பெருமகனே. 6 பிறப்பே என்னதுன்னு உனக்கு தெரியாதப்பா, நான் தரேன், வாங்கிக்கோ. 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவதிங்கே. இங்க தெரிஞ்சுக்கலாம். மெய்வழிக்கு வந்தேன்னா நீ 7ஆம் பிறப்புக்கு போறதுக்கு முன்னாடி 6ஆம் பிறப்பு வரை என்னென்னவா நீ இருந்தேங்கிற விபரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம். 6 பிறப்பின் விவரம் அங்கம் தெரிவதிங்கே. இவ்வுடலில் எழுபிறப்பும் இருப்பதறியாமல் சற்று பிறப்பதென்று சொல்வார் அறியாதோர் இவ்வுலகிலே அலைந்து எந்தவித தேட்டாலும் அங்கே அறிய ஒன்னா 6 பிறப்பனகுறி தெரிவது இங்கே அப்பா திரண்டேழு தன்பிறப்போம் இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். இந்த பிறப்பானது இன்னின்ன வகையாதான் இருக்குதுன்ட்டு இந்த உலக மக்கள் அறிய மாட்டாங்க. என்னை தவிர, என்னுடைய மக்களை தவிர அவர்கள் வாய் திறந்தால் ஒழிய இந்த 6 பிறப்பினுடைய விபரமும் 7ஆம் பிறப்பின் ரகசியமும் உலக மக்களுக்கு தெரியாது அப்படின்னு உத்தரவிடுறாங்க. அப்ப இது எப்படி சாத்தியம்? இந்த பாட்டுல 6 பிறப்பின் விபரம் அங்கம் தெரிவதிங்கே தெரிவது இங்கே எப்பா திரண்டேழு தன் பிறப்பும். அதை நீங்க வந்தனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உத்தரவு பண்ணும்பொழுது நாம தெரிஞ்சுக்கணுமா தெரியாம இருக்கணுமா? என்ன பண்ணணும் நம்ம? அப்படி தெரிஞ்சாதான் 7வது பிறப்பு எவ்வாறு நமக்கு கிடைக்குது, அது யார் கொடுக்குறாங்க, அது தீட்டு தொடக்கு இல்லாத ஒரு பிறப்பு, ஆசானுடைய அருளமுத மொழியினாலே ஏற்படக்கூடிய ஒரு பிறப்பு, நம்முடைய நினைவை பிரட்டி போட்டு புதிய உயிரை தன் ஜீவனை தன்னுள் பதிக்கும் பிறப்புங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த வாக்கியம் திருமஞான குறள் 5ல மனித பிறப்பினுடைய அதிசிறப்பான 7 பிறப்பினுடைய ரகசியங்கள், அதனுடைய செயல்கள் அப்படிங்கிறத நாம இப்ப பகிர்ந்துக்குவோம்.
ஏழ்பிறப்பும் அதன் செயல்களும். சரி, முதல்ல ஏழ்பிறப்புன்னா என்ன? ஏழ்பிறப்புன்னா என்ன அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்கா? 7 தோற்றம் சொல்லிடலாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். 7 தோற்றம் கேட்டா சொல்லிடுவீங்கல்ல? அமைதி. அப்ப ஏழ்பிறப்புன்னா என்ன? அது அத்தனையும் மனித தேகத்திலேயே இருக்குது. தெய்வம் தான் அதை உடைச்சு விட்டாங்க. அந்த ரகசியத்தை மக்கள் பயன்படுத்திக்கிட்டோம், காலம் இல்லை. ஏன் அப்படின்னா, அகத்துல கூட்டிட்டு போய் ஒரு பிறப்பிலையும் நீ இவ்வாறு இருந்த, இவ்வாறு இருந்த, இவ்வாறு இருந்த. போன வாக்கியத்தில் கூட பேசியிருக்கிறோம். பட்டினத்தார் ஒரு மடமாதும் ஒருவனமாகி அந்த பாடல்ல இந்த 7 பிறப்பினுடைய இதை அவரும் பேசுறாரு, பாடுறார். ஆனா தெய்வம் தான் ஒரு பிறப்பா புட்டு 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 வச்சு, இதை பாரு, உன் அறிவை கொண்டு பார்த்து நீ எப்படி இருந்தன்றதை நீ தெரிஞ்சுக்கோ. இந்த 6 பிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் 7ஆம் பிறப்பு மேல உனக்கு இச்சை வரும், அதை அடையணுங்கிற வேட்கை அதிகமாகும் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப நாம எவ்வாறு பிறந்தோம்? எடுத்த உடனே யாருமே தேவரா பிறக்கல, மனிதனாகவே பிறக்கல. நரன். என்ன பிறப்பு அது? நரன் என்ற பிறப்பு. ஏன்? இறைவனை அடையணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு பிறப்பு. அப்படி ஒரு பிறப்புல இருக்கும்போது நமக்கு இறைவனுடைய சிந்தனையே இல்லாம தான் இருந்தது. அப்போ ஒரு எழிலாசிரியர் நீ இப்படி இருக்க வேண்டியதில்லப்பா, நீ இறைவனுடைய திருவடியில இருந்துவேன், மறுபடியும் இறைவனுடைய திருவடிக்கு போகணும் அப்படின்னு எடுத்து பேசின வாசகத்தை எங்கேயாவது பார்த்து கேட்டு, ஐயோ அவர் போய் தேடணுமே அப்படின்னு வரும்பொழுது மனுவா மாறுறான். நரனா இருந்தவன் எப்படி ஆகுறான்னா மனுவா மாறுறான். மனுவா மாறின உடனே அந்த குருபிரானை தேடி போறான். அப்படி அந்த குருபிரானை தேடி போகும்போது அவங்களுடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி அடைஞ்சி அவங்க மனோநோக்கு இணங்கி அவங்களுடைய தயவால அந்த 7ஆம் பிறப்பை அவன் அடைகிறான். அப்படி அடைந்தவனுக்கு பேரு தேவன். அதுக்கப்புறம் அந்தாண்ட இருக்கிறது அமரர். இறைவனோட இரண்டரை கலந்துடுறாங்க, அமர்ந்துடுறாங்க. போய் இறைவனுடைய திருவடியில போயிட்டு அமர்ந்துடுறதுனால அவங்களுக்கு பேரு அமரர். சரி, இந்த 7 பிறப்பு என்னென்ன? 6 பிறப்பு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குழவி, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. இதை பத்தி தான் இப்ப நாம அடுத்தடுத்து தெய்வம் எடுத்து கொடுக்கிற அந்த செயல் வசனங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம் ஏன் பிறந்தோம்? நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. மனிதன் யாரு? நாம் ஏன் பிறந்தோம், நம் கதி முடிவில் என்னவாகும் என்று ஆய்ந்து தேடுகிற தேட்டமுடையவனே மனு. அந்த தேட்டம் இல்லைன்னா நரன். 6 அறிவு உடல் எடுத்தாலும் ஐயறிவு நுகர்ச்சியிலேயே இருப்பவன். காலமெல்லாம் இவன் மனித உணவே தின்று வளர்ந்தாலும் இந்த எண்ணம் வராதவரை நரன் தான். தெளிவுபடுத்துறாங்க.
காலமெல்லாம் இவன் மனித உணவை தின்று வளர்ந்தாலும் இந்த எண்ணம் வராதவரை நரன்தான். இந்த எண்ணம் வந்தால்தான் மனு ஆவான். கருவில் அறுசுவையற்ற வெறும் இரத்தத்தின் எசன்ஸாகிய ஆவியை உண்பதால்தான் குழந்தைக்கு வாய் நாற்றமில்லை. குழந்தை எங்கன்னா போய் பல்லு வளர்க்குதா? நம்ம குழந்தையா இருக்கும்போது பல்லு வளர்க்கணுமா? ராத்திரி பூரா தூங்கினே இருப்பான். பசி வந்தா அழுதவொன்னா அந்த தூக்க கழகத்திலேயே தாய் பால் கொடுப்பாங்க, அதை பாட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பான். துணியில துடைச்சி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுக்க போட்டா தூங்கிடுவான். அவ்வளவுதான், மறுபடியும் தூங்கிடுவான். எனக்கு பார்க்கணும், ப்ரஷ் எடு, பேஸ்ட் எடு, பல்பொடி எடுன்னு கேட்குறோமா? கிடையாது. வாய் நாறுதா? கிடையாது. எதனால? கருவில் அறுசுவையற்ற வெறும் இரத்தத்தின் எசன்ஸாகிய ஆவியை உண்பதால் தான் குழந்தைக்கு வாய் நாற்றமில்லை. பிறகு காமப்பால் அருந்துகிறான். அப்புறம் மெல்ல மெல்ல நாற்றத்தை சேகரித்துக் கொள்கிறான். என்னது? நம்ம அம்மா தான் ஊட்டுறாங்க. இட்லியை ஊட்டு, அதில் கொஞ்சம் நெய்யை போடு, கொஞ்சம் விளந்தோன்னு லேசாக காரத்தை சேரு, அப்புறம் மசாலாவை போடு, அப்புறம் மாமிசத்தை போடு, இதை தின்னுன்னு பழகி விட்றாங்க. இப்போ தின்னதெல்லாம் மலமேன்றார் ஒருத்தர், உண்டதெல்லாம் மலமே. யாரு பட்டினத்தாராங்க? நாகராஜி தான் போட்டிருந்தாரு. அப்ப மெல்ல மெல்ல நாற்றத்தை சேகரித்துக் கொள்கிறான். கர்ப்பத்தில் சுவாசம் இல்லை, பேச்சு தொனியும் இல்லை. பிறக்க விட்டு இரண்டும் உண்டாகின்றன. இப்படியே படிப்படியாக குழவி, குதலை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை என்று 6 பிறப்பு எய்துகிறான். இவ்வளவு அருமையாக 6 பிறப்புகள் பிறந்தாலும், இவ்வளவு அருமையாக 6 பிறப்புகள் பிறந்தும் இவனுக்கு கடமையாக விதிக்கப்பெற்ற 7வது பிறப்பு எடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? 6 ஸ்டெப்பு ஏறியாச்சு, இன்னும் 1 ஸ்டெப்பு ஏறினா மீட் படைஞ்சிடலாம். அங்கேயே நின்னா கதி என்ன? கீழே விழ வேண்டியதுதான். 7வது பிறப்பு எடுக்கவில்லை என்றால் வாழ்வின் அந்திப் பொழுதில் தெரியும் அந்த நஷ்டம். என்ன நஷ்டம்? சிதறிவிடும் ஜீவவித்து. பேரா பெருநாட்டம், பெருநாற்றம், பொணமென்ற பேரும் பெறும். அப்ப சிதறிவிடும் ஜீவவித்து, அந்த ஜீவவித்து பிரிஞ்சு போய் சிதறி போச்சுன்னா என்ன நடக்கும்? அந்திப் பொழுதில் தெரியும் அந்த நஷ்டம். அப்படி ஆயிட்ட ஒருவனை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுதா? இல்லையே. என்ன செய்யுது? சீச்சிங்குது. சாணி சட்டியில விளக்கு மாத்த போட்டு வை, பொரியை இறைச்சிக்கிட்டே போ, வழி பூரா தின்னுட்டு போட்டோம், நாங்க நல்லா இருக்கணும்னு நீங்க வந்துடாதீங்க, தெய்வம் வெளிநாடால பேசுவாங்க. இத்தனைக்கும் அனுபவிக்கிறதெல்லாம் இவன் சம்பாரிச்சு போட்ட சொத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா சொல்றது என்னன்னா, நாங்க நல்லா இருக்கணும், நீ வீட்டுக்குள்ள வந்துடாத, அப்படியே போய் சாணி சட்டிய கரைச்சி வச்சிருவேன், வந்தேன்னா அந்த விளக்கு மாத்த அடிதான் கிடைக்கும். எப்படி பாருங்க, அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டினுடைய வாழ்வுக்காக உன்னை படைக்கவில்லைன்னு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு, வரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு, கொடுத்தான் பரம்பரையோன் குறித்த பெருவாழ்வினுக்காக. இப்படியெல்லாம் பாடி வச்சிருக்காங்க நமக்காக. ஆனால் அறிவு கொண்டு தேவ மெய்குருவிரானிடத்தில் 7வது பிறவி எடுத்தானே யாகில், 7வது பிறப்பு எடுக்கவில்லை என்றால்
வாழ்வின் அந்தி பொழுதில் தெரியும் அந்த நஷ்டம். ஆனால் அறிவு கொண்டு தேவ மெய்குருபிரானிடத்தில் 7வது பிறவி எடுத்தானேயாகில் இறுதியில் லாபம் குங்குமுத்து நிற்குமே. நித்திய சாயுச்சிய பதவி எளிதில் கைவசமாகுமே. இது ஏன் மக்கள் உள்ளத்தில் படவில்லை? எவ்வளவு ஏக்கமா சொல்றாங்க பாருங்க. ஏன் இது மக்கள் உள்ளத்துல படல? ஏன் அப்படின்னா, அவன் அந்த பாவத்தின் உச்சி விளிம்பில போய் நிக்கிறான். இந்த உலகத்துல இருக்கிற வாழ்வே சுகம்னு நம்புறான். இதுலயே வாழ்ந்து முடிவு கட்டிட்டு போலாம், செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்காக இப்ப இருக்கிற வாழ்க்கையை நாம ஏன் விடணும்னுன்ற பேராசையில திரியிறான். அட போய் அப்புறம் பார்த்துக்கலாம், எப்பா இப்படி இருக்குப்பா, மெய்வெளின்னு ஒண்ணு இருக்கு, வந்துருவே, தப்பிச்சுக்கலாம் சொன்னா எப்ப கிடைக்கும்? இப்பவே கிடைக்குமா? இல்ல, அந்திப்பொழுது, வாழ்வின் அந்திப்பொழுது. ஏப்பா எனக்கு இப்பதான்ப்பா 35 வயசு ஆகுது, இப்பதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், வீடு வாசல் கட்டியிருக்கிறேன், வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு இப்பவே நாங்க வந்துட்டோம்னாக்கா இதெல்லாம் யாரு என்ஜாய் பண்றது? என்ஜாய் இந்த சைட்ல இருக்கும். அப்ப என்ஜாய் பண்றது தான் இவனுடைய வாழ்க்கைன்னு நினைச்சு அதுலயே உழண்டு உழண்டு கடைசியில அந்த அவர் பாடுறாரு, நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படித்தானே இருந்தது. நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் இருந்தது. தெய்வத்துக்கிட்ட வராத வரைக்கும் கொஞ்சம் செவி சாய்ச்சதுனால இணங்கணும், அடையணுங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறோம், இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. அதற்குண்டான பாடுதான் இப்ப நம்ம பேசுறது. அப்படி இருக்கும்பொழுது அந்தி பொழுதில் தெரியும் அந்த நஷ்டம். ஆனால் அறிவு கொண்டு தேவ மெய்குருபிரானிடத்தில் 7வது பிறவி எடுத்தானேயாகில் இறுதியில் லாபம் குமுகுமுத்து நிற்குமே. அடுத்து என்னப்ப கிடைக்குது? நித்திய சாயச்சிய பதவி எளிதில் கைவசமாகுமே. சம்பாரிச்ச பணம் எத்தனையோ கொண்டாந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சொர்க்கம் கொடுன்னு கேட்டா இந்த உலகத்துல கொடுக்க ஆள் இருக்கா? கொடுக்கதான் முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க? நித்திய சாயுச்சிய பதவி எளிதில் கைவசமாகுமே. அப்ப எளிதில் கைவசமாகிற ஒரு பொருளை நாம கைவசப்படுத்தாம இருக்கிறது நம்முடைய தவறா, இறைவனுடைய தவறா? அப்ப நாம தான் நம்ம அறிவு கொண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். இது ஏன் மக்கள் உள்ளத்தில் படவில்லை? இந்த ஊனதேகத்தில் வைத்து எத்தனை பிறப்பெடுத்து நாம் இந்த அறிவு பிறப்புக்கு வந்துள்ளோம் என்று கேட்டால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த ஊனதேகத்தில் வைத்து எத்தனை பிறப்பெடுத்து நாம் இந்த அறிவு பிறப்புக்கு வந்துள்ளோம் என்று கேட்டால் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அறிவு பிறப்பாகிய இந்த பிறப்பெடுப்பதற்கு நாம் 5 பிறப்பு எடுத்துள்ளோம். இந்த பிறப்பெடுப்பதற்கு முன் நாம்
5 பிறப்பு எடுத்துள்ளோம். இதை எம் வாய் மூலமாக வெளியாக்கினால் அல்லாது வேறு யாருக்கும் தெரியாது. ஏன் அவங்களுடைய வாயில மட்டும் அது கிடைக்குதுன்னா, படைத்தவர்கள் அவர்கள். தந்தையினுடைய சுக்குலாம்பர நாட்டில் நாம் இருக்கும் பொழுது அந்த தாயினுடைய சிறுநீர பைக்குள்ள அவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறார், டிரான்ஸ்மிட் பண்றார். முதல் போற அதிகாரியே அவர் தான். அந்த அந்த ஓனர் போன உடனே வேலையாட்கள்லாம் 96 பேர் உத்தரவு காத்திருக்குதுங்க. நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய், அவர் உத்தரவு போடுறாரு. கடகட கடகடன்னு இந்த கூட்டை கட்டுது. 10 மாசம் வெளியே வந்து குழந்தைங்கிற வடிவத்தில் நம்ம வந்துடுறோம். இது பிண்ட உற்பத்திங்கிற ஒரு வாக்கியத்தில் இருக்கு, அது பின்னாடி நம்ம பேசுவோம். அதை அறிவு பிறப்பாகிய இந்த பிறப்பெடுப்பதற்கு முன் நாம் 5 பிறப்புகள் எடுத்துள்ளோம். இதை நாம் எம் வாய் மூலமாக வெளியாக்கினால் அல்லாது வேறு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு காலம் வேதத்தை படிபடி என்று படித்தாலும் அதில் கூறியுள்ள அந்தரங்க பாஷை யாருக்கும் தெரியாது. ஒரு விதையை பூமியில் போட்டால் அது முளைத்து இலை, கிளை, வாது, கொம்பு என்று பலபலமாக வளர்ந்து மரமாகிறது. அப்படிதானே? ஒரு வேப்பங்கொட்டையை எடுத்துன்னு போய் மண்ணில் போடுறோம், அதுக்குள்ள இந்த வேப்ப மரத்தை நம்மளால பார்க்க முடியுமா? ஆனா ஞானிகள் பார்ப்பார்கள் சொல்றாங்க. வித்ததில் மரமாய் மரமதில் வித்தாய், குருமணி மாலையில போடுறாங்க. வித்துக்குள்ள மரம், மரத்துக்குள்ள வித்து. இது எல்லாமே பிறப்பின் ரகசியங்கள். அந்த அறிவை நாம் பெறுவதுதான் 7ஆம் பிறப்பு. அது ஒரு ஆசானுடைய வாக்கு மூலமாகத்தான் பிறப்பிக்கப்பட வேண்டும். அது நமக்கு எளிதில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விதையை பூமியில் போட்டால் அது முளைத்து இலை, கிளை, வாது, கொம்பு என்று பலபலவாக வளர்ந்து மரமாகிறது. விதையிலிருந்து வெளியான முதல் முளை முறை நின்று விடுவதில்லை. அதுபோலவே மனிதனும் ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி மாறி 6 பிறப்புகள் எடுக்கிறான். இது நமக்கு தெரியுமா? தெய்வம் அவங்களுடைய திருவாய் மலர்ந்தருள அருளன்னு சொன்னா, இந்த மனித தேகத்துக்குள்ளேயே 6 பிறப்பு எடுத்துட்டோம். இப்ப 6வது பிறப்புல இருக்கிறோம், 7வது பிறப்பு நாம எடுக்கணும் அப்படிங்கிற நியதி யாருக்காவது எட்டுமா அப்படின்னா இல்லை. அது ஒண்ணுதான் பதிலே. இந்த உலகம் முழுதையும் ஒன்றாக திரட்டி வச்சு கேள்வி கேட்டாலும், எத்தனை சாஸ்திரங்கள் விற்பனர்களை கூப்பிட்டு கேட்டாலுமோ பதில் தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர, நான் சொல்றேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது, மெய்வழி மக்களை தவிர. அதுபோலவே மனிதனும் ஒவ்வொரு பிறப்புகளாக மாறி மாறி 6 பிறப்புகள் எடுக்கிறான். அத தெய்வம் விளக்கி சொல்றாங்க. முதல் பிறப்புல நம்பர் 1, தாயின் வயிற்றில் இருந்தோமே. நல்லா கவனிச்சு கேட்கணும். தாயின் வயிற்றில் இருந்தோமே, அப்பொழுது உயிராகிய சுவாசம் இல்லை, தொனியாகிய சப்தம் இல்லை, உயிர் மட்டுமே இருந்தது. அந்த ஜடப்பிறப்பில் தான் நாம் முதலாக இருந்தோம். அது ஒரு மடம், அதிலேயே நாம் தங்கி விடுவதில்லை. அப்படியேவா இருந்துட்டோம்? இன்னைக்கு விஞ்ஞானத்துல ஸ்கேனிங் எல்லாம் வந்துருச்சு.
இப்படின்னு வயிற்று மேல போட்டு ஒரு தடவுறோம். அங்க பார்த்தா ஸ்கிரீன்ல குழந்தை கை கால் அசைகிறதெல்லாம் பார்க்குறோம். கையை அப்படி வச்சுக்கிட்டு மடக்கி வச்சுக்கிட்டு அப்படியேதான் இருக்குது குழந்தை. பார்க்குறோமா இல்லையா? முதலில் தாயின் வயிற்றில் இருந்தோமே, அப்போது உயிராகிய சுவாசம் இல்லை, தொனியாகிய சப்தமில்லை, உயிர் மட்டும் இருந்தது. இந்த ஜடப்பிறப்பில் தான் நாம் முதலாக இருந்தோம். அது ஒரு மடம், அதிலேயே நாம் தங்கி விடுவதில்லை. எதிலிருந்து? ஜெனிச்ச நாள் முதல். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஒரு தாயானவள் கருத்தரிக்கிறான் பொழுது அதுக்கு அடையாளமா தேகத்துல ஏற்படுது. அது பெண்கள் பேசிக்குவாங்க. அப்படியா? அடுத்து டாக்டர் கிட்ட போகணும், செக்அப் பண்ணிக்குவாங்க. ஆமா, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டாக்டர். ஆமா, சந்தோஷம். இது உலகத்துல இயல்பா நடக்கிற விஷயம்தான். இது சிருஷ்டியினுடைய ரகசியம். அப்போ அந்த தாயினுடைய கருவறையில எப்படி இருந்ததுன்னு சொன்னா, ஒரு மடம், அதாவது அசைவற்ற தன்மை, ஒரு மடம். ஆனா அதுலயே இருந்துட்டோமா அப்படின்னாக்கா, இத்தனாம் தேதி டெலிவரி டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட் வந்த உடனேயே இவன் வெளியே வரப்போறான், மனிதன் பிறக்க போறான் அப்படின்றதுனால ஒரு வழியை கொடுக்குறாங்க தாய்க்கு இறைவன். அதுக்கு பேரு பிரசவ வலி அப்படின்னு வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. அப்பெல்லாம் வீட்டுக்கே வந்து மருத்துவர்கள் வந்து மருத்துவச்சிங்க அனாவசியமா குழந்தைய வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. இப்ப பெண்கள் அதிகமா வேலைங்க பார்க்காததுனால சிசேரியன். படிச்ச டாக்டருங்கள் எல்லாம் பணம் வேணும், பணம் வேணுங்கிறதுனால மக்களை சோம்பேறியாக்கி வேலை செய்யாம உட்கார வச்சு கடைசியில் அந்த நேரத்துக்கு போன உடனே ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுக்கணும். அது கட்டு 2 லட்சம் கட்டிடுவாங்க. அந்த சுகப்பிரசவம்ங்கிறது அரிதாதான் இருக்குது இந்த காலத்துல. சரி, அது நமக்கு வேண்டாம். எப்படியோ அறுத்தாச்ச வெளியே வந்துட்டான். இயல்பா வர வேண்டியதுன்னு எடுத்து வெளியே போட்டாச்சு. சரி, அப்ப கை கால் வந்து அசைவெல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? இரண்டாவது பிறப்பு. பிறகு அந்த கருவறையிலிருந்து ஒரு தலைவாசல் வழியாக இந்த மனித ரூபமாகிய தேகம் எடுத்து எல்லோரும் பார்க்கக்கூடிய தோற்றத்தில் வெளியானோம். குழந்தை பிறந்தாச்சு, எடுத்துட்டு வந்து நஷ்டமா காமிக்குது. குழந்தை பிறந்துச்சு, கொண்டா 1000 ரூபாய் கொண்டா. குழந்தைய காமிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கேட்குது. இப்போ நடக்குது வெளியே. நமக்கெல்லாம் சந்தோஷம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்துச்சுப்பா அப்பா. ஆனா அவர் எப்படி பிறந்துச்சு அந்த குழந்தை அப்படிங்கிறத இங்க தெய்வம் தான் உடைச்சு விடுறாங்க. பிறகு அந்த கருவறையிலிருந்து ஒரு தலைவாசல் வழியாக, அந்த வாசலுக்கு பேரு தலைவாசல் வழியாக இந்த மனித ரூபமாகிய தேகம் எடுத்து எல்லோரும் பார்க்கக்கூடிய தோற்றத்தில் வெளியானோம். முன்னே சுவாசம் இல்லை, இப்போது சுவாசம் வந்தது. முன்னே சப்தம் இல்லை, இப்போ சுவாசம் ஒரு எல்லையில் முட்டவும் சப்தம் உண்டாயிற்று. கத்த ஆரம்பிச்சிருது. தலைகள் கத்தல்னா தலைகீழ போட்டு தட்டுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து உட்சுழற்சியிலேயே இருந்தது. தாயினுடைய கருவறையில சுவாசமானது எப்படி இருந்தது அப்படின்னா, இன்னொரு வாக்கியத்துல வந்து தெய்வம் பேசும்பொழுது, தண்ணிக்குள்ள இருக்கிற மீனும் தவளையும் எவ்வாறு சுவாசிக்கிறதோ அவ்வாறு மனிதனானவன் உட்சுழற்சியிலேயே அவனுடைய சுவாசம் வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் பெரிய பெரிய ரகசியங்கள், அரிதான விஷயங்கள். ஆனா தெய்வம் எளிமையா நம்ம அறிவுல படுற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. முன்னே சப்தம் இல்லை, இப்போ சுவாசம் ஒரு எல்லையில் முட்டவும் சப்தம் உண்டாயிற்று.
எல்லாம் இருந்துச்சு, மூடின்னு இருந்துச்சு. கண்ணு, காது, மூக்கு எல்லாம் கன்சீல்டா இருந்ததை தவிர ஓப்பன்ல இல்லை. அதை தெய்வம் உத்தரவு பண்றாங்க. கண், கண், செவி, வாய் முதலியன இருந்தன. ஆனால் அவை மரத்தில் உள்ள துளைகள் போல்தான் இருந்தன. கண் இருந்தது, காண முடிஞ்சிச்சா? இல்லையே. கண் இருந்தும் காண முடியவில்லை. வாய் இருந்துச்சு, பேச முடியல. செவி இருந்தது, கேட்க முடியல. கண், செவி, வாய் முதலியன இருந்தன. ஆனால் அவை மரத்தில் உள்ள துளைகள் போல்தான் இருந்தன. கண்ணிருந்தும் குருடாய் இருந்தோம், காதிருந்தும் செவிடாய் இருந்தோம், மூக்கிருந்தும் வாசனை தெரியவில்லை. நாக்கு இருந்தது, ருசி தெரியவில்லை. சர்க்கரை தண்ணீரை கொடுத்தாலும் அழுகை, வேப்ப எண்ணெய் கொடுத்தாலும் அழுகை. இப்படி ஒரு மூடகமான பிறப்பில் இருந்தோம். ஆனால் அம்மா தூக்கி மடியில் வைத்துக் கொண்டால் குரப்பயல் மாதிரி தூங்குவான், கீழே போட்டால் அழுவான். ஆகவே உணர்ச்சி அறிவு ஒன்று மட்டும் இருந்தது. இது நமக்கு தெரியுமா? இது இரண்டாவது பிறப்பு. மூன்றாவது பிறப்பு பார்க்கும் பொழுது அதிலிருந்து மூன்றாவது பிறப்பிற்குள் நுழைந்தோம். அது முன்னிருந்த தேகம் மாறி கண், காது, மூக்கு முதலிய கருவிகளை உபயோகப்படுத்தும் பிறப்பு. கண்ணு பார்க்குது, காது கேட்க ஆரம்பிச்சிடுது, மூக்கு நுகர ஆரம்பிச்சிடுது, நாக்கு சுவைக்க ஆரம்பிக்குது. அப்ப முன்னிருந்ததை விட மேலானதொரு பிறப்பு. கண், காது, மூக்கு முதலிய கருவிகளை உபயோகப்படுத்தும் பிறப்பு முன்னிருந்ததை விட மேலானதொரு பிறப்பு. கண் பார்க்க தெரிந்தது, ஆனால் சும்மா பொதுவாக தெரிந்ததே தவிர விபரமாக தெரியவில்லை. அதுலயும் பாருங்க, பார்வையில கூட இன்னதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாத ஒரு பார்வை. இதையும் தெய்வம் எடுத்து பேசுறாங்க. அப்படின்னா பார்வைக்கு பார்வையாக நம்ம தெய்வம் இருக்கிறாங்கன்னு ஒரு வாக்கியத்தில் கொடுப்பாங்க. ஆனால் சும்மா பொதுவாக தெரிந்ததை தவிர விபரமாக தெரியவில்லை. கை தட்டினால் செவி கேட்டது, நல்ல சப்தம் கெட்ட சப்தம் என்ற வித்தியாசம் தெரியவில்லை. பால் கொடுத்தால் மொச் மொச் என்று குடிப்பான், மருந்து கொடுத்தால் அழுவான். பட்டு மெத்தையில் போட்டிருந்தாலும் தெரியாது, மலஜலத்தில் கிடந்தாலும் தெரியாது. இது எல்லார் வாழ்க்கையிலே நடந்த விஷயம் தானே. எல்லாருமே அப்படித்தானே இருந்தோம். அந்த பிறப்பு எப்பேற்பட்டதுன்னு தெய்வம் இப்படி எடுத்து பேசலன்னு சொன்னா நம்முடைய மட்டையான அறிவுக்கு இது எத்துமா? இதுதான் நாம சிந்திக்கணும். மலஜலத்தில் கிடந்தாலும் தெரியாது, தேல் மேலே கை வைத்ததும் அது கொட்டும், அதனால் வலிக்கும். அந்த உணர்ச்சி தெரிகிறதால் ஹூ ஹூ என்று கத்துவான். ஆனால் தேல் கொட்டியதால் தான் இந்த வலி என்று தெரியாமல் மேலும் மேலும் அதன் மேல் கை வைக்கும் பிறப்பு இது மூன்றாவது பிறப்பு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தானே இருந்தது. சரி, அதில் நாம் தங்குவதில்லை. நான்காவது பிறப்புக்கு வரும்.
நல்லா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி கொண்டு வராங்க பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செத்து செத்து பிறக்கிறதா உலகம் சொல்லுதே, அது இல்ல. ஒரு பிறப்பும் இப்படியாக மாறி மாறி நீ பிறக்கிறங்கிறத அந்த பிறப்பினுடைய சிருஷ்டி கர்த்தாவே சொன்னால் ஒழிய இந்த அளவுக்கு விபரமாகவும் விஷயமாகவும் எடுத்து சொல்ல இந்த உலகத்தில் ஆட்கள் இல்லை. அந்த ஆதி சபேசிய சிவனே வந்து சொல்றதுனாலதான் நமக்கு புரியுது. 4வது பிறப்பிலே நுழைந்தோம். கண், காது முதலிய கருவிகளை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் செயலையும் அறிகிற பிறப்பு. இனிப்பு இன்னது, அது நமக்கு வேண்டும். கசப்பு இன்னது, அது நமக்கு வேண்டாம். அம்மா அப்பா இன்னார் என்று தெரிந்து எட்டிப் பாய்வோம். அந்நியரை கண்டால் வெறுப்பாய் போக மாட்டேன் என்று திருப்பிக் கொள்வோம். குழந்தை நம்ம கூப்பிட்டா வரமாட்டேங்குது, கெட்டிமா அம்மாவை பிடிச்சிக்குது இல்லை அப்பாவை பிடிச்சிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பழகினதுக்கு அப்பதான் வருது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல பிராக்டிக்கலா நடந்த சம்பவங்கள். ஆனா இது இந்தந்த பிறப்புல நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாம தானே இதுகாலம் வாழ்ந்திருக்கிறோம். இங்க தெய்வம் வந்து எடுத்து பேசுறனாலும் நமக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. அந்த மடப்பிறப்புல தானே இருந்திருப்போம். அந்நியரை கண்டால் வெறுப்போல் போக மாட்டேன் என்று திரும்பிக் கொள்வோம். நல்ல சப்தம் இன்னது, பயங்கர சப்தம் இன்னது என்று ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து அறிகின்ற அதிசய பிறப்பு. முன்னிருந்த அதே தூலம்தான் இப்படி மாறிற்று. ஏதாவது மாற்றமானு சொன்னா அதே தான் வளர்ந்துருக்குது. உள்ள வந்து புலன்கள் வந்து திறம்படுது. இப்படி மாறிற்று. ஆனால் அந்த பிறப்பில் தின்கிற பழத்தை ஒரு கையிலும் பவுனை மற்றொரு கையிலும் வைத்துக் கொண்டு எது வேண்டும் என்று கேட்டால் பவுனை விட்டுவிட்டு பழத்தை பிடுங்கிக் கொள்கிற பிறப்பு அது. தீனிப்பருவம். தங்கத்தை ஒரு கையிலையும் பழத்தை ஒரு கையிலையும் வச்சுக்கிட்டு கேட்டா பழம்தான் வேணும்னு எடுத்துக்கிற பிறப்பு. பவுனுடைய மகத்துவம் தெரியாது, அதனுடைய பொருள் தெரியாது. இதை வச்சு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவில்லாத ஒரு பிறப்பு அது. பொறிகடலை மிட்டாய் வேண்டுமா, ரத்தின தங்கமாலை வேண்டுமா என்று கேட்டால் பொறிகடலை மிட்டாயை வேண்டுகிற பிறப்பு. தங்கமாலையை தந்தாலும் அதை மண்ணிலே போட்டு விளையாடும் பிறப்பு. இது 4வது பிறப்பு. அதற்கு மேலே இன்னொரு தெளிவுடைய பிறப்பு எடுத்தோம், அது 5வது பிறப்பு. 4வது பிறப்புல நாம எப்படி இருந்தோம்ங்கிறத இங்க வெளியாக்குறாங்க. சரி, 5வது பிறப்பு கொஞ்சம் வளர்ந்துடுறான். பவுனை வாங்கிக் கொண்டால் அதை கொண்டு எத்தனையோ பழங்கள் வாங்கிக் கொள்ளலாமே என்ற அறிவு படைத்த பிறப்பு அது. இப்ப கொண்டு போய் பவுனை ஒரு கையிலையும் பழத்தை ஒரு கையிலையும் நீட்டினா லாபகன்னு பவுனை எடுத்துக்கும். நம்ம தான் ஏண்டா பழம் வேண்டாமா, வேணாம் இதே போதும் எனக்கு, என்னடா பண்ணுவ, இதை கொண்டு போய் நான் வித்துட்டு இன்னொரு 10 பழம் நான் நீனா 1 கொடுப்பேன், இதை எடுத்துன்னு போனா 10 பழம் வாங்கி ஒரு கூடையே வாங்கிட்டு வந்துடுவேன் நான். அப்போ தங்கத்தினுடைய மதிப்பு தெரியுது, அதனுடைய நிர்ணயம் தெரியுது. இதை கொண்டு போய் வித்து காசாக்கி இது மாதிரி 100 பழம் வாங்கிக்கலாங்கிற அறிவு வந்து நம்ம சிந்தனைக்கு வந்துடுச்சு. பவுனை வாங்கி கொண்டு அதை கொண்டு எத்தனையோ பழங்கள் வாங்கிக் கொள்ளலாமே என்ற அறிவு படைத்த பிறப்பு அது. எல்லாம் தனக்கு வேணும் என்று தாவி பாய்கிற அறிவு பெற்ற பிறப்பு. அந்த பிறப்பில் தங்காமல் இன்னொரு மாற்றம், இன்னொரு பிறப்பு எடுத்தோம், அது 6வது பிறப்பு. இத்தனையும் தாயினுடைய கருவறையில ஒரு 1.25 அடி 1.5 அடி இருந்த அதே குழந்தை இந்த வாயுணவின் மூலமாக இந்த உடல் வனப்புக்காக வாயுணவுல ஈந்து வளர்த்து ஆளாகி அப்புறம் தானே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சு இப்போ 6வது பிறப்புக்கு வரும்பொழுது யுவதி, வாலிபன், வாலிபி அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க.
அப்ப பார்க்கும்போது அந்த ஆறாவது பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, முன்னிருந்த தூலத்தில் தான் அந்த மாற்றம். தேகத்தில் ரோமம் இல்லாத இடத்தில் கரேல் என்று ரோமம் முளைத்ததும் நினைக்காத எல்லையில் இன்பம் அனுபவிக்க ஆசை வந்தது. இது ஒரு அதிசய தோற்றம் அல்லவா? நமக்கு திடமான தேகம் வேண்டும், நோய் நொடி இல்லாது எப்பவும் அழகாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிறப்பு அது. அது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது. ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் இந்த பருவத்துக்கு வந்த பின்னாடி அவங்க அதிகமா செலவிடுற நேரம் கண்ணாடி முன்னாடி தான். போவான், இப்படி போவான், வருவான், எப்படி 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 பண்ணிக்குவான், சட்டையை எடுத்துக்குவான், இப்படி இப்படி பண்ணிக்குவான், மறுபடியும் போவான், வருவான், மறுபடியும் தலையை வாருவான், அப்புறம் கொஞ்சம் டச்சிங் பண்ணுவாரு. டச்சிங் அதை இப்படி பல கோணத்தில் நின்று வேற பார்த்துக்கிறது பாருங்க. அதே மாதிரிதான் பெண்ணும், இப்படி திரும்பி பாப்பா, எப்படி திரும்பி, எல்லாரும் பார்த்தவங்க தானே, நான் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தவங்க தானே. முன்னிருந்த தூலத்தில் தான் அந்த மாற்றம். தேகத்தில் ரோமம் இல்லாத இடத்தில் கரேல் என்று ரோமம் முளைத்ததும் நினைக்காத எல்லையில் இன்பம் அனுபவிக்க ஆசை வந்தது. இது ஒரு அதிசய தோற்றம் அல்லவா? நமக்கு திடமான தேகம் வேண்டும், நோய் நொடி இல்லாது எப்பவும் அழகாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிறப்பு அது. எல்லாம் அழியாமல் நித்தியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த அறிவிப்பிடிப்பு கொடுத்தது அழியாத நீண்டகால வாழ்வாகிய நித்திய வாழ்வை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த 6 பிறப்பு பிறந்துமே அந்த 6 பிறப்புக்கும் முதல் வாக்கியம் போன வாரம் நம்ம பேசினது போல இறைவனே ஊட்டி வளர்த்து விடுகிறான். நமக்கு ஞாபகம் வரணும். அது இதெல்லாம் எப்படிடா மாறுச்சு அப்படின்னா, இறைவனே ஊட்டி வளர்த்து விட்டுறார். இந்த அறிவைங்கிற பருவம் வந்த பின்னாடிதான் கடமையை தூக்கி தலையில வச்சிடுறார். அறிவிங்கிற மாணிக்கத்தை தலையில் வைத்து பதித்து விடுகிறான். அப்போ அந்த அறிவினுடைய செயலை செய்யாம அழிவான செயலுக்குள்ள நாம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய கதி என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் சிந்தனையில வச்சு, தெய்வ நினைவுல வச்சு நாம இதை பார்த்தோம்னா நம்ம அறிவுக்கு இது ஸ்பஷ்டமாக புலப்படும். அப்ப இந்த அறிவு கொடுத்தது அழியாத நீண்டகால வாழ்வாகிய நித்திய வாழ்வை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இறைவன் நமக்கென்று கிரயம் செய்து வைத்திருக்கிற அதிசோபன சுகந்த வாழ்வை நாம் கைப்போடுவதற்கு என்றே அந்த அறிவு பிறப்பாகிய 6வது பிறப்பு வந்தது. சரி, அந்த பருவத்துக்கு வந்த பின்னாடி அறிவை தேடணும், அறிவாகாரத்தை உண்ணணுங்கிறது கடமையா இருக்குதுங்கிறத எப்பவாவது நாம சிந்திச்சு பார்த்தோமா? அப்படி பார்க்கணுங்கிற நினைவாவது நமக்கு வந்துச்சா? ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த மனித வாழ்க்கை என்னப்பா, இப்படி எல்லாம் பிறந்து வளர்ந்து ஆளாயிட்டமே, இதுக்கு மேல என்ன இருக்கு? அப்ப முடிவு இப்படியே வயசாகி நம்மளும் போக வேண்டியதுதானா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த மரணத்தை நம்மளால ஜெயிக்க முடியாதா அப்படின்ற சிந்தனை சில மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். இந்த 6 பிறப்பினுடைய ரகசியம் இவ்வாறு இருக்க, இந்த 7வது பிறப்பை ஒரு தாயினுடைய கருவறையில போய் மீண்டும் பிறக்க முடியாது.
ஆனா இந்த தேகமும் இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற அந்த அறிவு பெட்டகமாகிய இறை சரீரமும் நாம் அடைய வேண்டும். அப்படின்னா அந்த நித்திய பிறப்பை நாம எடுக்கணுங்கிறது தான் விதி. ஏழாவது பிறப்பு, இந்த ஆறாவது பிறப்பிலிருந்து ஏழாவது பிறப்பாகிய பிறவா பிறப்பை, நித்திய பிறப்பை நாம் எடுக்க வேண்டும். நம்ம நினைச்சுக்கலாம், நமக்கெல்லாம் அறிவு வந்துருச்சு, நமக்கு வேதம் எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியுது, அதனால இந்த ஏழாவது பிறப்பையை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு சில பேருக்கு வரலாம். ஆனா தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஆறாவது பிறப்பிலிருந்து ஏழாவது பிறப்பாகிய பிறவா பிறப்பை, நித்திய பிறப்பை நாம் எடுக்க வேண்டும். ஆனா இது நம் அறிவில் வைத்து பிரட்டி படைப்பிக்கின்ற அரிய பிறப்பு. நம் அறிவில் வைத்து பிரட்டி படைப்பிக்கின்ற அரிய பிறப்பு. இதை அடைய ஒட்டாது தடுத்து ஆபத்தாய் நிற்கின்ற உன் பேய்மனம். அந்த இச்சை வந்தா மனம் என்ன செய்யும்? அட நீ சும்மா இருப்பா, அவர் ஏதோ வள்ளலார் அப்படி எழுதினாரு, மாணிக்க வாசர் இப்படி எழுதி வச்சுட்டாரு, திருஞான சம்பந்தர் அப்படி எழுதி இருக்கிறாரு, அவங்க காலத்துக்கு அதெல்லாம் சரியா? நீ கலிகாலத்துல பிறந்திருக்கிற, இந்த மாதிரி எத்தனை ஆடம்பரமான உல்லாச உலகம், போய் அனுபவிப்போ, தள்ளி விட்டுரும். என்ன பண்ணுது? அது சதி பண்ணுது. அடைய ஒட்டாது தடுத்து ஆபத்தாய் நிற்கிற உன் பேய்மனம் வஞ்சக சதி செய்யும். உன் புலன்களுக்கு அது உதவி தரும் வாகனமாக நிற்பதால் அறிவை புலன்கள் வென்று விடுகின்றன. நித்திய அறிவை அடைய ஒட்டாமல் தடுத்து விடுகின்றன. அவ்வாறு தடுத்து உன் வஞ்சக புலன்கள் எமனிடம் உன்னை கொண்டு போய் சிக்க வைத்து விட்டு அவை ஒதுங்கிக் கொள்கின்றன. அப்புறம் என்னப்பா விட்டுட்டு போறிய? என் வேலையை அடுத்தவனுக்கு போய் அடுத்தவனுக்கு கொண்டாந்து இங்க சேர்க்கணும்ல, நானு அதுக்காக நான் போறேன். நீ அங்கேயே கடை, இந்த அவர் பார்த்துக்குவாரு. உன்னைய நெருப்பு உருக்கு சாட்டை வச்சிருப்பாரு, அந்த எரிகிற எண்ணெய் கொப்புற சட்டி இருக்கும், செக்குல போய் ஆட்டுவாரு, போய் அனுபவிப்போ. ஏன்பா அப்படி சொல்ற? என் பேச்சை கேட்டல, அதுக்குதான், வேற எதுக்கு? நீ பாட்டுக்கு திருஞான சம்பந்தர் பாடலை கேட்டு தேடுன, நான் அப்படி போவாத இதை பாருன்னு சொன்னா என் பேச்சை கேட்டு என் பின்னாடி வந்தேன்ல, அதுக்குதான். அது உடனிருந்தே கொல்லும் வியாதி மனம், வஞ்சக மனம். இதை நாம புரிஞ்சு தெளிஞ்சு நடந்துக்கணும். அவ்வாறு தடுத்து உன் வஞ்சக புலன்கள் எமனிடம் உன்னை கொண்டு போய் சிக்க வைத்து விட்டு அவை ஒதுங்கிக் கொள்ளுகின்றன. அந்த வெறிகண்ட புலன்களையும் அவற்றுக்கு உதவியாக நின்று கொண்டு எது வந்தாலும் பத்தவில்லை பத்தவில்லை என்று பேயாய் திரியும் சதிமனத்தையும் பொய் வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து மனித தூலம் என்ற ஜீவ சிம்மாசன மேடு ஏற்றுவதற்கு நம் அறிவுத்தூள துணையாகிய போராடும் பெருமான் ஒருவர் வேண்டும். அவர் தாங்க நம்மளுடைய மனதை ஜெயிக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட மனம்ங்கிறதே கிடையாது. அவங்க அறிவு சொரூபி, அறிவாகாரம். அவர்கள்கிட்ட நம்ம போனாதான் இந்த ஏழாம் பிறப்பை நாம் எடுப்போம் என்பதை தெய்வம் இங்கே உத்தரவிடுறாங்க. ஜீவசிம்மாசன மேடு ஏற்றுவதற்கு நம் அறிவுத்தூள துணையாகிய, எந்த தூளம்? அறிவுத்தூள துணை. இந்த தூளுக்கு துணை தேவை கிடையாது.
அறிவுத்தூல துணையாகிய போராடும் பெருமான் ஒருவர் வேண்டும். தெய்வத்தால் ஒருவர் வேண்டும். அவர்களை தஞ்சமாக நாம் அடைய வேண்டும். நித்திய அறிவு பெற்ற நம்மை அழிவில் புகுத்த நிற்கும் பேய் மனதை திருப்பி சாவார முத்திக்கு வழிநடத்தும் ஒரு அறிவாகார வல்லவரை, நித்திய ரூபகரை இப்பவே அடையாவிட்டால் மெய்வழியை பற்றி கேட்ட மாத்திரத்திலேயே திரும்பணும். நாங்க பேசுறதெல்லாம் என்ன பேசுறோம்? தெய்வத்தினுடைய செயலை பேசுறோம். அவங்க கொடுத்த அறிவை வச்சுதான் இதையும் பேசுறோம். அவங்க போட்ட பிச்சையில தான் பேசுறோம். இத இப்போதைக்கு கேட்கிறவங்களுடைய எல்லோருடைய எண்ணமும் அறிவா மாறி நிற்கும். ஆமா, இவங்க சொல்றது நிஜம்தானே, நம்ம உள்ளம் அப்படித்தானே ஆடுது, கொஞ்சம் ஏமாந்தா கொண்டு போய் தள்ளிடுது, அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மெய்வழியை விட்டா வேற கதி இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சன நிச்சய ஒரு தரத்துக்குள்ள நம்ம போயிடணும். அப்பதான் தப்பிக்க முடியும். அதுவும் எப்படி வராங்க? சதிமனத்தையும் பொய்வேடம் போட்டு பயில் பண்ணி ஜெயித்து மனிதத்துவம் என்ற ஜீவசிம்மாசன மேடு ஏற்றுவதற்கு நம் அறிவுத்தூல துணையாகியே போராடும் பெருமான் ஒருவர் வேண்டும். தெய்வத்தாய் ஒருவர் வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை தஞ்சமாக நாம் அடைய வேண்டும். நித்திய அறிவு பெற்று நம்மை அழிவில் புகுத்து நிற்கும் பேய் மனதை திருப்பி சாவாவர முத்திக்கு வழிநடத்தும் ஒரு அறிவாகார வல்லவரை, நித்திய ரூபகரை இப்பவே அடையாவிட்டால் நீங்காத தண்டனையாக நரக அவஸ்தையே வந்துவிடும். அங்கு வாழ்க்கை அலற நிற்கும் கொடிய நெருப்பும் நரகலுமே உணவு. அங்க என்ன வாழ்க்கை? நரகத்துல சோபா செட்டு போட்டு நல்லா வெல்வெட் மெத்த போட்டு சாம்பரம் வீசத்துக்கு 2 ஆளுங்களை போட்டு வாசனை திரவியங்களா வைப்பாங்க. அதெல்லாம் சொல்றாங்க தெய்வம். கொடிய நெருப்பு, திங்கிறதுக்கு நரகல். போன சபையில பேசினதுதான். இங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒண்ணுமே திரும்பி பார்க்காதனால இது பூரா அங்க போய் ஸ்டோரேஜ் எதுல இருக்கு? டெபாசிட் ஆகுது. திரும்ப அதை தான் அவனுக்கு உணவா கொடுக்குறாங்க நரகல்ல. அலற நிற்கும் கொடிய நெருப்பும் நரகலுமே உணவு. அறிவு பிறப்பாகிய இதில் ஏற்படும் தவறுதல் ஒரு நாள் தவறுதலா? நினைச்சு பாருங்க. அட மெய்வெளிகாரம் பேசுவாயா? இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாமே. இப்ப முக்கியமா ஒரு ஏக்கரா இடம் பார்க்கணும், போயிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அதுலயே போய் மறுபடியும் மெய்வெளி பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிட்டு நம்ம நினைவை விட்டு சுத்தமா தூக்கி போட்டுருவோம். அந்த தவறுதல் ஒரு நாள் தவறுதலா? நல்லா நினைச்சு பார்க்கணும். நம்ம எல்லாமே ஒரு அரிய சந்திப்பு. அதாவது மெய்வெளியினுடைய தாற்பயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது நாம எங்கேயோ இருந்தோம், பாட்டவர் எங்கேயோ குனைன்ல இருந்தாரு, தெய்வம் எங்கேயோ மார்க்கம்பட்டியில அவதாரம் பண்ணாங்க, எங்கேயோ காசுகாரம்பாளையத்துல வியாபாரம் பண்ணாங்க, அங்க இருந்து இவர் இங்க வராரு, இங்க இருந்து தேடி காசுகாரம்பாளையம் போறாரு, அங்க தெய்வத்தை சந்திக்கிறாரு, தெய்வத்தை தன் மாணாக்கனாக ஏத்துக்கிறாரு, திருப்பரங்குன்றம் மலையில கொண்டு போய் குகையில தவம் இருக்க வைக்கிறாரு, சன்னதங்கள் பெற்றாங்க, மெய்வெளியை உண்டாக்குனாங்க, இப்ப நம்மளெல்லாம் உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க. இது எல்லாமே
அந்த ஒரு அரிய சந்திப்புனால நிகழ்ந்த விஷயம் தானே. அது மட்டும் நடக்காம இருந்தா, அந்த ஒரு செயல் நடக்காம இருந்திருந்தா நம்ம கதி என்ன? நாம் ஏன் பிறந்தோம், நாம் ஏன் மனிதனாக பிறந்தோம், இறுதியில் நம் கதி என்ன என்று அந்த தேடும் தேட்டம் உள்ளவனே மனுன்னு முதல்ல ஆரம்பத்தில் படிச்சோம்ல, அந்த செயலே இருந்திருக்காது. கோலமாம் ஜீவகோல கோலத்தில் இருந்த நன்னி, காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொரு மெய்மேனி ஜெகந்தனில் பிறங்கையெல்லாம் ஏலவல்லவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே. காலமும் இடமும் நேரம் கணிதம் மூணும் ஒரு நேர்கோட்டில் வரும்போதுதான் பாட்டையருமும் தணிகைமணி பிரானும் சந்தித்தார்கள். இந்த முதல்ல பேசும்போது என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்குதுங்களா? மூதுரை குமந்தோர்கள பாடல்ல எப்படி அந்த 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 சந்திப்புடைய நாள்ல என்ன திதி என்ன நட்சத்திரம்னு பாடி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். மூதுரை குகந்தோர்களே அப்படின்ற தலைப்புல நம்ம இருக்கிறோம். இறை குரு உடனே நின்றிளம் ரவி சோமனும், இறை குரு உடனே நின்றிளம் ரவி சோமனும், செறிவுற பூச நட்சத்திர தோரன் பின் முதுரை குகந்தோர்களே மூதுரை குகந்தோர்களே தெய்வ மீட்பு குல குழுவே. அப்ப அந்த குரு சூரியன் சந்திரன் மூன்றும் ஒரு கட்டத்துல வர்றாங்க. அன்றைய தினம் பூச நட்சத்திரம், அப்பதான் பாட்டையாவை சந்திக்கிறாங்க. இதை எழுதி வச்சிருக்கிறாங்க, நிறைய படிக்கிறோம். இது என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் நம்மளுடைய அறிவு கண்ணை திறந்து பார்க்கணும். அதுக்கு பழக்கிறதுக்கு தான் அப்படி நம்ம பேசிக்கிறது. அவஸ்தையில் புகுகிற தவறுதல் அல்லவா எக்கோடி காலம். இதை எச்சரித்து அறிவிப்பதற்குத்தான் இந்த நித்திய முத்தி கல்வியை கற்பிப்பதற்குத்தான் எல்லா கிரந்தங்களும் எல்லா வேத பாடங்களும் வந்தன. மனுவே உஜார் என்று நமது தெய்வம் அவர்கள் நம்ம எல்லோரையும் ஆறு பிற பின்னதென்று அறிவாய் பெருமகனே. அதுல இதெல்லாம் எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏழாம் பிறப்பு நித்திய ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தால வந்த மன்னோ நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு ஆறாம் பிறப்பிலேயே அனித்தியனாய் போனாக்கால் ஏழாம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயேல் பேரா பெருநட்டமுடன் போனமென்ற பெரும்பெரும் தேராப்பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து. இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, அனைத்தும் நிரூபணை செய் ஆக்கும் இடமிதனை. மெய்வழிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஆறு பிறப்பினுடைய ரகசியத்தையும் ஏழாம் பிறப்புக்குள்ள உன்னை புகுத்தி நிரூபிப்போம். இந்த இடத்தை தேடா
தோற்றாதிருப்பதென்ன தோசித்த நம்மையாவே இறைவன் செய் நன்றியதி எட்டா பெருங்கடனே எழுபிறப்பு நீ எடுக்க ஏழாம் பிறப்பது நீ எடு